மௌலவி கே அப்துல் ஷுக்கூர் நூரானி ஹஜரத் அவர்கள் இப்பொழுது முன்னால் துவக்குரை நிகழ்த்துவார்கள். ஆமாம், பெரியகுளம் அஷ்ரஃபுல் பஷரா என்ற மாசாவில் மிக சிறந்த ஒரு உஸ்தாதாக அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே அரபி மொழியிலே அந்த மாணவர்களுக்கு நல்ல பயிற்சி கொடுத்து நல்ல திறமையான முறையில் உள்ளாக்கி இருக்கின்றார்கள் என்பதை நிலத்தில் நினைவு கூற வேண்டும். அப்பேற்பட்ட நமது சகோதரர் நூரானி ஹஜரத் அவர்கள் இப்போ நமக்கு முன்னால் தமிழில் பேசுவார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹ். அம்மா பஅத், قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ارفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: ألا إن الدنيا ملعونة ملعون ما فيها إلا ذكر الله وعالم أو متعلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சர்தாரே ஆலம் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அவ்வப்படிய பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், இந்த மஜ்லிஸில் வீட்டிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய வற்றாத கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், மனித சமூகத்திற்கென்று பல்வேறு வித கடமைகள் இருக்கிறது. குடும்பம் சார்ந்த சில கடமைகள், மனைவி மக்களை பார்த்துக் கொள்வது. அதே போன்று சமூகம் சார்ந்த சில கடமைகள் இருக்கின்றது, மக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வது. ஆனால் எல்லா கடமைகளுக்கும் ஒரு தலையாய ஒரு கடமை இருக்கிறது என்று சொன்னால் கல்வி கற்றல் என்ற ஒரு கடமை. ஒரு தனி மனித வளர்ச்சியாக இருக்கட்டும், ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றமாக இருக்கட்டும், எல்லாம் இந்த கல்வியை கற்பதிலும் கற்று கொடுப்பதிலும் தான் அது உரித்தானதாக இருக்கின்றது. பொதுவாக இஸ்லாத்தினுடைய பிரதான கடமைகள் என்று 5 இருக்கின்றது. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். ஒருவர் கலிமா கூறி அல்லாஹ்வை ஈமான் கொள்கின்றார் என்று சொன்னால் மீதமுள்ள அவர் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் கட்டாயமாக அவருக்கு கல்வி என்பது அவசியம். இமாம்களுடைய வார்த்தைகளும் அவ்வாறுதான். இன்னும் அக்வல் ஃபராயிதி பஅதல் ஈமானி பில்லாஹி தஆலா, அல்லாஹ்வை ஈமான் ஏற்றதற்கு பின்னால் ஒரு முக்கிய கடமை என்று சொன்னால் ஹுவ தலபுல் இல்ம், கல்வியை கற்பது. அல்லாஹு தஆலா மலக்குமால் அழைத்து இவ்வாறு கூறினான்: இன்னி ஜாஇலு ஃபில் அர்தி ஹலீஃபா, நான் இந்த உலகத்தில் மனித தலைமுறையை உண்டாக்க போகின்றேன். மலக்குமால் கேட்டார்கள்: அத்தஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, யா அல்லாஹ், இந்த உலகத்தில் விஷமத்தை உண்டாக்குபவர்களையும் அநீதமாக கொலை செய்பவர்களையும் நீ உண்டாக்க போகின்றாயா? அல்லாஹ் அடுத்த வசனத்தில் மனித இனத்தின் மூத்த மனிதராம் நபீனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இவ்வாறு அல்லாஹ் குறிப்பிடுவான்: வ அல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிலவற்றினுடைய கல்வியை வழங்கி உள்ளான் என்பதாக. மனித இனம் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டதும் அடையாளப்படுத்தப்பட்டதும் என்பது இந்த கல்வியின் மூலமாகத்தான். இமாம் ஜமக்ஷர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தஃப்சீரே கஷாஃபில் குறிப்பிடுவார்கள்:
மா அமரல்லாஹு ரசூலஹு ما أمر الله رسوله بطلب زيادة في شيء إلا في طلب العلم. அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரசூலை எந்த விஷயத்தையும் அதிகப்படுத்தி கூடும்படி என்று அல்லாஹ் தஆலா ஏவவில்லை. ஆனால் கல்வியை மற்றும் அல்லாஹ் கூறுகின்றான், வகுர் ரப்பி ஸித்னி இல்மா, நாயகமே நீங்கள் இவ்வாறு கூறுங்கள், யா அல்லாஹ் எனக்கு கல்வி அறிவை அதிகப்படுத்தி கொடு என்பதாக. அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு நுபுவத் என்ற நபித்துவத்தை கொடுத்ததோடு சேர்த்து ஹிக்மத் என்ற கல்வி ஞானத்தையும் அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கின்றான். அந்த நபிமார்களை அல்லாஹ் தஆலா இவ்வாறு அறிமுகப்படுத்துவான், யதுலு அலைஹிம் ஆயாத்தி, அவர்கள் அந்த வேதத்தினுடைய ஆயத்துக்களை ஓதி காண்பிப்பார்கள், வயுஸக்கீஹிம், அந்த மக்களை ஒழுங்குபடுத்துவார்கள், வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்களுக்கு அந்த மக்களுக்கு அவர்கள் அந்த வேதத்தையும் கல்வி ஞானத்தையும் போதிப்பார்கள், கற்றுக் கொடுப்பார்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எனவே இந்த கற்றலும் கற்பித்தலும் என்பது நம் சமுதாயத்தினுடைய பின்னி பிணைந்த ஒன்றாக இருக்கின்றது. உலமாக்களாகிய நாம் எல்லாம் நபிமார்களுடைய வாரிசுகள். பணங்காசுகளுக்கோ பத்திர சொத்துக்களுக்கோ நாம் வாரிசுகள் கிடையாது. லம் யுவர்ரிசு தீனார வலா திர்ஹமா வ இன்னமா வர்ரசுல் இல்ம், யாம் பெற்றிருக்கும் பெரும் செல்வம் கல்வி செல்வம். இந்த கற்றலிலும் கற்பிப்பதிலும் தங்களை முழுக்க முழுக்க அர்ப்பணித்தவர்கள் இமாம்களும் முஹத்தீஸீன்களும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை விட்டும் விடை பெற்று 1436 ஆண்டு காலங்கள் ஆகின்றது. என்றாலும் ரசூலுடைய சொல்லும் செயலும் அவர்கள் கொண்டு வந்த சன்மார்க்க இஸ்லாமும் நம்மை வரை வந்து எத்தியுள்ளது என்று சொன்னால் சத்தியமாக நிச்சயமாக இமாம்களும் முஹத்தீஸீன்களும் தான். யாரோ ஒருவர் கூறுவார், இந்த ஊரில் இன்ன இமாம் அவர்கள் ஹதீஸுடைய பாடத்தை எடுக்கின்றார் என்பதாக. அந்த முஹத்தீஸ் அவர்கள் தங்களுடைய வீட்டை, நாட்டை, மனைவி, மக்களை, குடும்பத்தை எல்லாம் விட்டு துறந்து எல்லாம் அர்ப்பணித்து அந்த கல்வியை கற்பதற்காக வேண்டி பாலைவன சூட்டில் நடந்து செல்வார்கள். குர்ஆனுக்கு அடுத்தபடியாக நாம் எல்லாம் சஹீஹுல் புகாரியை நாம் பார்ப்போம். சஹீஹுல் புகாரியினுடைய ஆசிரியர் இமாம் அபு அப்துல்லா முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களை பற்றி குறிப்பிடுகின்றார்கள். தஅக்கரத் நஃபகதி ஹத்தா ஜஅல்து அத்தனாவலு மின் ஹஷீஷில் அர்த் வ அனா ஃபீ தலபில் இல்ம். நான் படிக்கின்ற காலகட்டத்தில் அந்த செலவினருக்காக வருகின்ற அந்த பணம் சில நேரங்கள் தாமதமாகிவிடும். எந்த அளவிற்கு என்று சொன்னால் பூமியில் இருக்கின்ற புற்பூண்டுகளை எடுத்து நான் சாப்பிட ஆரம்பித்து விடுவேன். வறுமை. இமாம் அல் ஹதீபுல் பக்தாத் தாரீഖே பக்தாதில் குறிப்பிடுகின்றார்கள், பஸ்ராவில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நாள், அந்த நாளில் ஒட்டு துணி இல்லாமல் தங்களுடைய அறையில் அமர்ந்திருந்தார்கள். இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், சாதாரணமாக இந்த உம்மத்துக்கு கிடைத்து விடவில்லை இந்த மார்க்க கல்வி என்பது, பெரும் தியாகம். இமாமுல் ஆலம் அவர்களுடைய தனித்துவமான ஒரு மாணவர், பக்தாதினுடைய காலியில் குலாத்தாக இருந்த, மார்க்கத்தின் பெட்டகமாக இருந்த இமாம் அபி யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய மகன் வஃபாத் ஆகிவிட்டான். மாத இப்னுல்லி ஃபலம் அஹ்துரு தஜ்ஹீஸஹு வலா தஃபனஹு, அவருடைய தஃபனுக்கும் கஃபனுக்கும் நான் செல்ல முடியவில்லை. வ தரக்து அலா அக்ரிபாய் வ அஸ்திகாய், என்னுடைய நண்பரிடத்திலும் எங்களுடைய சொந்த பந்தத்தினிடத்திலும் என்னுடைய மகனை ஒப்படைத்து விட்டேன். கூறுகின்றார்கள், நான் ஏன் இதை செய்தேன் என்றால் மகாஃபத யஃபூதன மின் அபி ஷேഖி மின் அபி ஹனீஃபத் ரஹிமஹுல்லாஹ் ஷைஉன்,
அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஏதேனும் கல்வி எனக்கு தப்பி போய்விடுமோ என்று பயந்ததின் காரணத்தினால் நான் இவ்வாறு செய்தேன் என்பதாக கூறுகின்றார்கள். எனவே மார்க்க கல்வி என்பது மிக முக்கியமான ஒன்று. நாம் எல்லாம் இந்த மார்க்க கல்வியில் அர்ப்பணிப்போடு இருக்கின்ற நல்லதொரு வாய்ப்பினை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.